காரியம், ஆதாமி ஏவாளையும் படைக்கும் போது வசனம் சொல்லுது, அவர்கள் யாரோட இருந்தாங்களா? ஆண்டவரோடு ஒன்றாக இருந்தாங்க, ஆண்டவரோடு ஒன்றாக உலாவிக் கொண்டிருந்தாங்க. அந்த படைப்பு கர்த்தரோடு ஒன்றாய் இருப்பதற்காகவும் அவரோடு உலாவுவதற்காக படைக்கப்பட்ட படைப்பு. என்னைக்கு அவங்க பாவம் செஞ்சு தேவ சமூகத்தை விட்டு விலகி போனாங்களோ, நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய அழிவை கொடுத்து கர்த்தர் பூமி அழிச்சாரோ, அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட அத்தனை சந்ததிகளும் எதற்காக படைக்கப்பட்டாங்கன்னா, அவர்கள் பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்களை ரட்சிப்பது, விடுவிப்பதே ஆண்டவருடைய பெரிய நோக்கம். ஏன் ஒவ்வொரு தேவதாசர்களை கொண்டு வருகிறார்? மோசேயை படைக்கிறாரு, யோசுவாவை படைக்கிறாரு, நியாயாதிபதிகள் வர்றாங்க, தீர்க்கதரிசிகள் வர்றாங்க, ராஜாக்கள் வர்றாங்க. இத்தனை பேர் எதற்காகனா, அவங்க எல்லாரும் அந்த ஜனங்களை எதிராளிகளிடத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். கடைசியா இயேசுநாதர் பிறந்தார். எதுக்காக பிறந்தாருங்க? பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக. நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ரட்சிப்பதற்காக அவர் பிறந்துட்டார். நம்மளை எல்லாம் ஏன் பிறக்க வச்சாரு? நம்மளை எல்லாம் ஏன் பிறக்க வச்சாரு? நம்மளே பாவி. யார் சொல்லுங்க, சொல்லுங்க. பாவத்தில் இருக்கிற, பாவத்தில் வாழ்ற ஜனங்களை நம்ம மூலமா ரட்சிப்பதற்காக கர்த்தர் நம்மை பிறக்க வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:28. அன்றியும் கூறுகிறவர்களுக்கு அறிந்திருக்கிறோம். அப்படியே 30 வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த பூமியில யாரையெல்லாம் முன்குறித்து படைத்தார்களோ அத்தனை பேரும் கர்த்தராலே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தராலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தராலே மகிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாரும் இந்த 3 ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆனா அவரால் அழைக்கப்பட வேண்டிய ஜனங்கள், எனக்கு சொந்தமான, என் மந்தைக்கு சொந்தமான ஆடுகள் எங்க இருக்குங்க? மந்தைக்கு வெளியே இருக்குது. அவைகளை நான் என்ன செய்வேன்? கூட்டிக் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. இயேசுநாதர் வானத்திலிருந்து இறங்கி வந்து வழி கூப்பிட்டு வருவாரா? அல்லேலூயா. யாருங்க? உங்களை என்னை எதற்காக படைத்திருக்கிறான்னு சொன்னால், நான் பெற்றுக்கொண்ட மீட்பை, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நான் பெற்றுக்கொண்ட விடுதலையை இந்த உலகத்தில் இருக்கிற மந்தையிலே சேராத அநேக ஆடுகளும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிகாட்டிகளாக உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதெல்லாம் செஞ்சிருக்கிறோமா? நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க. ஒரு காலத்துல நல்லா செஞ்சுட்டு இப்ப சோர்ந்து போயிருப்போம். சில பேர் நமக்கு எதுக்கு வம்பு? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோமா, உட்கார்றோமா, செய்தியை கேட்கறோமா, காணிக்கையை போடுறோமா, வீட்டுக்கு வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோமா, போது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா உங்க பாஸ்டர் ஐயா உங்களை அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார்.